ஹாய் நண்பர்களே, மாலை வணக்கம். எங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரத்தில் பாருங்கள் எவ்வளோ நெல்லிக்காய்னு கொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ போன வாரம் ஒரு 5 கிலோவுக்கு மேலே பறித்தோம். இப்போ இந்த நெல்லிக்காவை நான் பறிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பறித்து நாளைக்கு பசங்க காலேஜ் போகும்போது அவங்க கொண்டு போவாங்க. உப்பு மிளகாத்தூளும் போட்டு கொண்டு போய் சாப்பிடுவாங்க. நல்லா இப்போ அங்கே உள்ள காலேஜ் பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. ரெண்டாவது, எங்கள் மரத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா, எங்கள் மரத்து நெல்லிக்காய் ரொம்ப இனிப்பாக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் புளிப்பாக தானே இருக்கும் பொடி நெல்லிக்காய். எங்கள் வீட்டு நெல்லிக்காய் ரொம்ப இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதோட உப்பு காரம் போட்டு சாப்பிடுங்கள. பாருங்கள், எனக்கு எட்டுறதை மட்டும் பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் ஏறி பறிச்சிட்ருக்கேன். அந்த பாருங்கள், அந்த கொப்பை பிடிச்சா அந்த கொப்பு உடையுது. புளியங்கொப்பை பிடிச்சா கூட உடஞ்சா கூட நம்ம ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கலாம். அது முறிஞ்சு விழுகாது. இந்த நெல்லிக்காய் ரொம்ப கவனமாக ஏறணும் கொப்புகளை பிடிச்சி, ஏன்னா சடக்குன்னு அது உடஞ்சிரும். இந்த பாருங்கள் எவ்வளோ பறிச்சாச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மேலே இருக்குது, எனக்கு எட்ட மாட்டேங்குது. அதனால் இந்த ஸ்டூலை போட்டு ஏறி அந்த கொப்பை லைட்டாக இழுத்து பறித்து வைக்கிறேன். பாருங்கள், மேலே உயரத்தில் தான் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய். பாருங்கள், எல்லாம் நெல்லிக்காய் ஊறுகாவும் போடலாம். இப்போ ஊறுகாய்க்கு எங்களுக்கு டைம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு இது சரியாக போயிடும். அப்புறம் மேலே பாருங்கள் பறிச்சாச்சு. இதை என்ன பண்ண போகிறேன், போய் நல்லா வாஷ் பண்ணலாம். நல்லா நெல்லிக்காவை தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறணும். சரிங்களா? நல்லா கழுவி எடுத்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு, அப்புறம் இது கூட கொஞ்சம் சால்ட்டு, பொடி உப்பு நல்லா தூவி விடணும். தூவி விட்டுட்டு வத்தல் பொடி, நானே வீட்டில் வத்தலை வறுத்து அரைச்சது, அதில் தூவி விட்டு மிக்ஸ் பண்ணணும். வத்தல் பொடி ரொம்ப போடாதீங்க, வயிறெல்லாம் எரியும். நெல்லிக்காய் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி ஒரு இனிப்பு ஃப்ரெண்ட்ஸ். அந்த உப்புக்கும் வத்தப்பொடிக்கும் அந்த இனிப்புக்கும் அந்த கார்ப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்ந்துருக்குதா, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பாருங்கள், நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பே கிடையாது. வாங்க எல்லோரும் வாங்க. எல்லாருக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு 1/4 கிலோ நான் பறித்து தர்றேன். இந்த பாருங்கள், காலையில் என் பாப்பா காலேஜ் போகும்போது இதை கொண்டு போயிடுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஹாப்பி என்ஜாயிங். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.